ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எம்ஜே ஹோம்மேட் பிளாக் மில்க் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமான நன்மைகள் அடங்கக்கூடிய இந்த பிளாக் மில்க் நான் என்னென்னு கேட்குறீங்களா? இது வந்து 1 கப் உளுந்து, கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். ஏன் வெள்ளை உளுந்து எடுக்கிறோம்னா, கருப்பு உளுந்தை வறுக்கும்போது அதோட நிறம் நமக்கு சரியாக தெரியறதுக்காக வெள்ளை உளுந்தை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா அதோட பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா வந்து கருப்பட்டி நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு முழு கருப்பட்டி தான் வந்து நல்லா வந்து பாகு மாதிரி காய்ச்சி அதில் ஆட் பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணல, ஒயிட் சுகரும் ஆட் பண்ணல, கருப்பட்டி தான் ஆட் பண்ணுறோம். கருப்பு உளுந்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து கருப்பட்டி தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 2 கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். குக்கரில் போட்டு கருப்பு உளுந்தையும் வெள்ளை உளுந்தையும் நல்லா வேக வச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா வந்து நைஸாக கட் பண்ணி நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுக்கலாம். 2 பால் தான் எடுக்கணும். 3வது பால் தண்ணியாக இருக்கும், அதனால் அது எடுக்க வேணாம். 2 பால் எடுத்து கெட்டி பால் ஒன்று, செகண்ட் பால் ஒன்று எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கருப்பட்டியை நல்லா பாகு காய்ச்சிட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து தேங்காய் பாலையே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸான வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். குக்கரில் நம்ம வேக வச்ச இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா மேஷாக ஆகிற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு, ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுட்டு, மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக மாவு மாதிரி தோசை மாவு மாதிரி அரைச்சிட்டு, அப்புறம் ஒரு பேனில் வந்து சாஸ் பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கருப்பட்டியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு நல்லா வந்து நமக்கு ஒரு கப் உளுந்துக்கு வந்து 1½ கப் கருப்பட்டி வந்து பாகு காய்ச்சினது நல்லா கரெக்டாக இருக்கும் இனிப்புக்கு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக வந்து அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து திக்கான அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபில்லிங்காக, ரொம்ப ஹெல்த்தியாக, நல்லா ஸ்ட்ராங்காக, நம்ம போனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வந்து நமக்கு பிளாக் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.